அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 6/1/2026 அருமையான விசு வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பர்களே, 11ஆம் தேதி சேலத்துல நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்க இருக்கிறோம். 11ஆம் ரொம்ப சேலம் அன்பர்கள்லாம் கோச்சிக்கிட்டீங்க. நீங்க வந்து தருமபுரி போறீங்க, தஞ்சாவூர் போறீங்க, மதுரை போறீங்க, சிலுக்குவார்பட்டி போறீங்க. எங்க ஊருக்கு நம்ம ஊருக்கு எப்ப சாமி வருவீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. சோ நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்குன்னு எனக்கு அந்த வசனம் தான் ஞாபகம் இருக்கும். நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டும், உன்னை நான் கண்டிப்பா புடிச்சு கொடுத்துறேன். அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. அதனால சேலத்துக்கு வர இருக்கிறோம். 11/1/2026 அன்றைக்கு சேலத்துக்கு வர இருக்கோம். காலையில 10 மணில இருந்து மாலை 2 மணி 3 மணி வரைக்கும் மக்களோடு சந்திக்க இருக்கிறோம். அன்பர்களே, நீங்க வந்து எல்லாரும் அங்க வாங்க. ஜோட சூட்சமங்கள், ஜோடத்தில் இருக்கக்கூடிய சில 2026 நீங்க கடைபிடிக்கக்கூடிய சூட்சமங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சூட்சமங்களை சொல்லிக்கிட்டே வர்றோம். அதுல வந்து சேலத்துல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் நீங்க வாழ்க்கையில நீங்களே ஜோடரா மாறுற அளவுக்கு ஒரு 10 பாயிண்ட் கொடுக்கலாம். தஞ்சாவூர்ல ஒரு 10 பாயிண்ட் கொடுத்தோம். மக்கள் வந்து எல்லாம் ஆடி போயிட்டாங்க. என்னங்க டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு. அதனால அதையும் சேலத்துல கொடுக்க போறோம். எல்லாரும் ஒன்றாக சேலத்துக்கு வந்து விடுங்கள். நாம் சேலத்தில் சந்திப்போம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணி நான் வர்றேங்கிறத மட்டும் சொல்லிருங்க, போதுமானது. வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 12:16 வரைக்கும் திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி, மாலை 4:37 வரைக்கும் ஆயில்யம், அதன் பின்பு மகம், அதிகாலை 2:43 வரைக்கும் விஸ்கம்பா, அதன் பின்பு பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன், அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதிகாலை 12:50 பணிசை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு பிற்பகல் 12:16 வரைக்கும் பத்திரை, அதன் பின்பு 11:55 வரைக்கும் பவகரணம் செவ்வாய், அதன் பின்பு பாலவகரணம் ராகு. பார்வையற்றவர்களுக்கான எழுத்தினை உருவாக்கிய லூயி ஃப்ரைல் அவருடைய நினைவு தினம். அன்பர்களே, வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்துல குரு, சந்திரன், கேது 2 பஞ்சாயத்தும் ஒன்றாக சிம்மத்தில் சேர்ந்திருக்கிறது. அது என்னங்க பொதுக்குன்னு பஞ்சாயத்துட்டீங்க அப்படின்ற 2 ஜேந்தா பஞ்சாயத்து. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 பேரும் கன்னியில, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள், இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது, அரசு வேலை. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில்,
25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.